கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் என்பது மத்திய கிழக்கு முழுவதும் பரவி ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி, கட்டார் இப்படி ஒவ்வொரு நாடுகளின் மீதுமாக, குறிப்பாக சிரியாவின் மீது, ஜோர்தானின் மீது, இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் தாக்குதல்கள் விரிந்து கொண்டு போகின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணை உற்பத்தி தளங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்பட்ட பின்னரும் அவர்களால் எவ்வாறு தொடர்ந்து தாக்குதல்களை நடத்த முடிகிறது என்று வினவப்படுகிறது. அதற்கு ஈரான் நிலத்தடி சுரங்கங்களில் ஏவுகணைகளை மறைத்து வைத்திருப்பதாக ஹெக்ஸித் விளக்கியிருக்கிறார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்த நிறுத்த உடன்படிக்கைகள், 60 நாள் அமைதி ஒப்பந்தம் இவையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல் இதை முறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலை தொடருமாக இருந்தால் உலகத்தினுடைய பொருளாதார சமநிலை என்பது மிக மோசமான கட்டத்தை அடையும் என்று சொல்லுகிறார்கள். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வள்ளி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். மிக நீண்டு கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியில் இருந்து மத்திய கிழக்கு என்பது ஒரு பதற்றமான சூழலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் என்பது மத்திய கிழக்கு முழுவதும் பரவி ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி, கட்டார் இப்படி ஒவ்வொரு நாடுகளின் மீதுமாக, குறிப்பாக சிரியாவின் மீது, ஜோர்தானின் மீது, இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் தாக்குதல்கள் விரிந்து கொண்டு போகின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது. இப்போது அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாக்குதல்களை நடத்துவோம் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு ஈரான் வந்து அண்மையில் ஜோர்தானில் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தியது. உங்களுக்கு தெரியும், இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய போர் பதற்றம் என்பது உலகத்தினுடைய மிக முக்கியமான பொருளாதார வழிகளை மூடுகின்ற ஒரு விடயம். அதாவது எண்ணெய் விநியோகத்திலே முக்கியமான ஹார்மோஸ் நீரிணையாக இருக்கலாம், அல்லது உலக எண்ணெய் சந்தையினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, குறிப்பாக இந்த எண்ணெய் உற்பத்தி அல்லது திரவ எரிபொருள், இந்த திட எரிபொருள் இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்கின்ற எண்ணெய் வயல்கள் இருக்கக்கூடிய நாடுகளிலும் இந்த தாக்குதல்கள், இந்த போர் இடம்பெறுவது என்பது அவ்வளவுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைய நாளிலும் சற்று விரிவாக இந்த போர் நகர்வுகள் தொடர்பாகவும் அமெரிக்க மற்றும் ஈரான் தரப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள், தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாகவும் விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக உள்நாட்டு பொருளாதாரமும் போர் செலவும் மிக அதிகப்படியாக இருப்பதாக அமெரிக்க தரப்பில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக செனட்டர் கில்லி பிராண்டினுடைய கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். அமெரிக்க மக்கள் உணவு, மருத்துவம், வீட்டு வசதி மற்றும் விவசாய பொருட்களின் விலையேற்றத்தினால் தவிக்கும் போது அரசு போருக்காக எல்லை பாதையற்ற நிதியை அணுகுண்டுகளுக்கு கேட்பது நியாயமற்றது என குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நேரத்திலே வெள்ளை மாளிகையினுடைய அந்த பதில் சொல்லுகின்ற அதிகாரி சொல்லுகிறார், இது வரம்பற்ற அணுகுண்டுகளுக்கான நிதி அல்ல, அமெரிக்காவினுடைய எதிரிகளை அச்சுறுத்தி தடுப்பதற்கான சரியான நேரத்திலான முதலீடு என குறிப்பிடுகிறார். ஆகவே அமெரிக்காவுக்குள் அணுகுண்டுகளை உற்பத்தி செய்கின்ற நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக இதன் மூலமாக தெளிவாகிறது. அதே நேரத்தில் அரசு அறிக்கைகளிலே முரண்பாடுகள் இருக்கிறது. அணுசக்தி உரிமைகோரல்கள், குறிப்பாக ஈரானுடைய அணுசக்தி திறன் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டது என்று அரசு அறிவித்த சில மாதங்களிலேயே ஈரான் அணு ஆயுதம் செய்ய 2 வாரங்களே உள்ளது என கூறி இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது என செனட்டர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணை உற்பத்தி தளங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்பட்ட பின்னரும் அவர்களால் எவ்வாறு தொடர்ந்து தாக்குதல்களை நடத்த முடிகிறது என்று வினவப்படுகிறது. அதற்கு ஈரான் நிலத்தடி சுரங்கங்களில் ஏவுகணைகளை மறைத்து வைத்திருப்பதாக ஹெக்ஸித் விளக்கியிருக்கிறார். அதே நேரத்தில் சரியான வியூகமின்மை மற்றும் தலைமைத்துவ தோல்வி ஆகியவையே இதற்கான காரணம் என அமெரிக்க தரப்பிலே ஒரு சிலர் நம்புகிறார்கள். குறிப்பாக போரை வெல்வதற்கான நீண்டகால வியூகம் அமெரிக்க அரசியல் தலைமையிடம் இல்லை என்றும் இது போர்க்களத்தில் உள்ள வீரர்களை ஆபத்து தள்ளுகிறது எனவும் கில்லி பிராண்ட் குறிப்பிடுகிறார். அதற்கு ஹெக்ஸத்தினுடைய பதில் இப்படி அமைகிறது. இக்கட்டான சூழலில் இராணுவத்தினுடைய தியாகங்களை தோல்வி என்று அழைப்பது பொறுப்பற்ற செயல் என்ற சொல்லியும் இராணுவத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்க ஜனநாயக கட்சியினர் மறுக்கிறார்கள் என ஹெக்ஸத் பதில் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை சார்பாக 67 தொடக்கம் 68 பில்லியன் கூடுதல் நிதி கேட்கப்படுகிறது. 4 மாதங்களுக்கு முன்பே ஈரானுடைய கடற்படை மற்றும் ஏவுகணை தளங்கள் அளிக்கப்பட்டு முழுமையான வெற்றி பெறப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் எதற்காக இவ்வளவு பெரிய கூடுதல் நிதி தேவைப்படுகிறது என்பதை செனட்டர்கள் கேள்விக்குட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா நிதி விடுவிப்பு என்கின்ற விடயத்தில் மிகப்பெரிய இடர்பாட்டிலே சிக்கியிருக்கிறது. அமெரிக்கா ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும், படை வீரர்களுக்கான அந்த பாதுகாப்பு அல்லது இராணுவ தளவாட
தளவாட உற்பத்தி போர் செலவினங்களுக்காக நிதி விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் செனட்டர்கள் மிக இறுக்கமாக இந்த விவகாரத்தில் இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய கேள்விகளையும் அமெரிக்காவினுடைய பக்க நெருக்குவாரங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுடன் 123 ஒப்பந்தம் எனப்படும் வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி கூட்டு ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சவுதி அரேபியா தனது அணு உலைகளுக்கு தேவையான யுரேனியத்தை தானே சுத்திகரித்துக் கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறது. இது அமெரிக்க அணுசக்தி தொழில் நிறுவனங்களுக்கு, குறிப்பாக வெஸ்டிங்ஹவுஸ் நிறுவனம் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான வர்த்தகத்தை உருவாக்கும் என கருதப்படுகிறது. இதே நேரத்தில் தளர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மற்றும் இஸ்ரேலினுடைய விவகாரம் தொடர்பாகவும் பேசப்படுகிறது. அதாவது முன்மொழிவுகளின்படி சவுதி அரேபியா இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் அந்த நிபந்தனை அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கி இருக்கிறது. சர்வதேச அணுசக்தி ஆய்வாளர்கள் சவுதி அணுசக்தி தளங்களை பார்வையிடுவதற்கான கடுமையான விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனையை அமெரிக்கா தூக்கி இருக்கிறது. அப்படியாக இருந்தால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த நெருங்கிய தொடர்பு மிகப்பெரிய கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது என்று எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் சவுதி அரேபியாவும் கண்டிப்பாக அணு ஆயுதம் தயாரிக்கும் என சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். சவுதிக்கு யுரேனியம் சுத்திகரிப்பு திறன் கிடைப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு புதிய அணு ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் என சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். பிரின்ஸ் சுல்தான் விமான தளம் மீதான தாக்குதலில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே தீவிரமான மோதல் நிலவி வரும் சூழலில் சவுதி அரேபியாவில் உள்ள அல் கரஷ் அருகே அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பிரின்ஸ் சுல்தான் விமான தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இதனால் இந்த பகுதியில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அதே நேரத்திலே பூகோள அரசியல் மற்றும் மாற்றங்கள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த முடிவு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானுக்கு எதிரான ஒரு வலுவான அணுசக்தி சமநிலை உருவாக்கும் நோக்காக கொண்டது. அதே நேரத்தில் சவுதி அரேபியா யுரேனியம் சுத்திகரிக்கும் திறனை பெறுவதும் சர்வதேச கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதும் இஸ்ரேல் பாதுகாப்பு கவலைகளை உருவாக்கக்கூடும். அமெரிக்க தளங்கள் மீதான ஈரானின் நேரடி ஏவுகணை தாக்குதல் இந்த மோதல் மேலும் பரவி பிராந்திய போராக உருவெடுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே மத்திய கிழக்கினுடைய இந்த போர்க்கால நிலவரங்களை பார்க்கிற போது, குறிப்பாக அமெரிக்கா தன்னுடைய இருப்புக்காக இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி வருவதும், சவுதி அரேபியா இந்த அணு குண்டுகளை தயாரிப்பதற்கான யுரேனிய செறிவூட்டலை மேற்கொள்வது என்பது இஸ்ரேலை பொறுத்தவரை அது ஒரு பாதுகாப்பு குறைபாடாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரங்களை எப்படி அமெரிக்கா கையாளப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்து நிற்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்படியான நகர்வுகள் என்பது அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுக்கின்ற எதேச்சாதிகாரமான முடிவுகளாக இருக்கலாம். அதே நேரத்தில் மத்திய கிழக்கிலே ஈரான் அணுகுண்டு தயாரிக்கமாக இருந்தால் சவுதி அரேபியா தாங்களும் தயாரிப்போம் என்று சொல்லுகிறார்கள். வளமிக்க செல்வந்த நாடான சவுதி அரேபியா தனக்கான அணுகுண்டுகளை தானே தயாரித்து பாதுகாப்பை வெளிப்படுத்தமாக இருந்தால் இந்த உலகத்தில் அணுகுண்டு அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் மேலும் அதிகரிக்கப் போகிறது. ஆகவே இது எந்த அளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் என்ற கேள்வியையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே உண்மையில் மத்திய கிழக்கினுடைய இந்த போர் நிலவரம் என்பது கண்காணிக்கப்பட வேண்டியது. அடிக்கடி இடம்பெறுகின்ற இந்த தாக்குதல்கள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திற்கு சவால் விடுகின்ற ஈரானுடைய நகர்வுகளுக்கு எதிராக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய கூட்டாளிகள் ஒவ்வொன்றையும் பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்த அமெரிக்கா மேற்கொள்ளுகிறதா? இப்படி ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே இந்த விவகாரம் மிகப்பெரிய கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. இது இப்படியே வரும் கேள்விகளாக இருக்குமா அல்லது நடைமுறை சாத்தியமான விடயங்களாக மாற்றப்படுமா என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது மத்திய கிழக்கு அல்லது உலகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்விகள் மிக விலாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலகத்தினுடைய எரிபொருள் விலை என்பது மிகப்பெரிய அளவிலே உருவாகி கொண்டிருக்கிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை சமாளிப்பதற்கான முயற்சிகள் உலக நாடுகள் மேற்கொண்டிருந்தாலும் அவை பொருத்தமாக இருக்கவில்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்த நிறுத்த உடன்படிக்கைகள், 60 நாள் அமைதி ஒப்பந்தம் இவையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல் இவை முடக்கப்பட்டிருக்கிறது, முறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலை தொடருமாக இருந்தால் உலகத்தினுடைய பொருளாதார சமநிலை என்பது மிக மோசமான கட்டத்தை அடையும் என்று சொல்கிறார்கள். ஆகவே பொருளாதார நிபுணர்களுடைய எச்சரிக்கைகளாக இருக்கலாம், பாதுகாப்பு நிபுணர்களுடைய எச்சரிக்கைகளாக இருக்கலாம், இந்த நகர்வுகளும் முடிவுகளும் எவ்வளவுக்கு எவ்வளவு பொருத்தமானதாக இருக்க போகிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியை தரப்போகிறது என்ற கேள்விதான் இங்கு முக்கியமானதாகவும் பிரதானமானதாகவும் இருந்திருக்கிறது. நன்றி உறவுகளே. ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம்.
கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்